ஒருமுறை கருடாழ்வார் நாராயணனிடம், நாராயணா, எல்லா பரிகாரமும் மக்களும் செய்கிறார்கள். ஆனால் சிலருக்கு ஒன்று கூட பிரயோஜனம் இல்லை. எதுவும் நடப்பதில்லை. அவர்கள் தோஷங்களும் விலகுவதில்லை. அது எதனால்? எப்போது பரிகாரம் பலிக்கும் என்பதை தாங்கள் உணர்த்த வேண்டும் என்றார். அதற்கு நாராயணன் கருடாழ்வாரிடம், கருடாழ்வாரே, இதற்கு ஒரு கதை சொல்கிறேன், தெரிந்து கொள். அறியாமல் செய்த தவறுக்கு சகல வல்லமை படைத்த மன்னன் செய்த பிராய்ச்சித்தம், அதாவது பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள். ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்றார். நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரம் வந்து எங்கும் இருள் கவ்வத் தொடங்கிவிட்டது. அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருப்பதைப் போல இருந்தது. மிகப்பெரிய உருவமாக இருந்தபடியால் ஏதேனும் ஒரு கொடிய மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி அம்பை விட்டான். அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் மீது இருந்து ஐயோ அம்மா என்று குரல் கேட்டது. ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும் என்று எதிர்பார்த்தால் இப்படி மனிதனின் ஓலம் கேட்கிறதே, யாரையோ தவறுதலாக கொன்றுவிட்டோமா என்று அஞ்சி மரத்தை நோக்கி விரைந்தான். அங்கு சென்று பார்த்தால் 16 வயதையொத்த சிறுவன் ஒருவன் இவரின் அம்புக்கு பலியாகி வீழ்ந்து கிடந்தான். இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துவிட்டதே என்று பதைபதைத்த அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு, இவன் பெற்றோர் அருகேதான் எங்காவது இருக்க வேண்டும், உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். வீரர்கள் நாலாபக்கமும் விரைந்தனர். கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அழைத்து வந்தனர். இவர்கள்தான் அந்த பாலகனின் பெற்றோர். காட்டில் விறகு வெட்டி பிழைப்பதுதான் இவர்கள் தொழில் என்று மன்னனிடம் கூறினார்கள். மன்னன் அவர்களிடம் நடந்ததை கூறி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வேண்டுமென்று உங்கள் மகனை கொல்லவில்லை. அறியாமல் நடந்த தவறு இது. போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்திலிருந்து அம்பு எய்ததாலும் மரத்தின் மீதிருந்து ஏதோ ஒரு விலங்கு இருக்கிறது என்று எண்ணிவிட்டேன் என்று மன்னன் சொன்னான். ஆனால் மன்னன் சொல்வதை கேட்டு அவர்கள் சமாதானமாகவில்லை என்று அவன் யூகித்து கொண்டான். அடுத்த நொடி கைத்தட்டி தனது காவலர்களை அழைத்தவன் 2 பெரிய தட்டுக்கள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சரிடம் 2 தட்டுகளை அந்த பெற்றோர் முன்பு வைக்க சொன்னான். தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள், நகைகள், நவரத்தின மாலை, முத்தாரம் என அனைத்தையும் கலட்டி வைத்தான். பின்னர் தான் இடுப்பில் இருந்த உடைவாளை உருவி மற்றொரு தட்டில் வைத்தான். மக்களை காக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டு விடுகிறேன். நான் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம், பரிகாரம் இதுதான். இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள், விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள். அப்படி மன்னிக்க விருப்பமில்லை என்றால் மற்றொரு தட்டில் இருக்கும் உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தனது கிரீடத்தை கலற்றி மந்திரியிடம் கொடுத்து இந்த பெற்றோர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான் அரசன். உடன் வந்த காவலர்களுக்கும் மந்திரிக்கும் நடப்பதை பார்த்து திகைத்து போய் நின்றனர். அந்த விறகு வெட்டி நம் மன்னனை வெட்டிவிட்டால் என்ன செய்வது? மக்களுக்கும் மகாராணியருக்கும் என்ன பதில் சொல்வது என்று செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர். சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான். ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மன்னரை கொல்ல வேண்டும். அப்படித்தானே? நான் எதை செய்ய போகிறேன் என்று அறிந்து கொள்ள அனைவரும் படபடப்புடன் காத்திருக்கிறீர்கள். சரிதானே? நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல. என் மகனே போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, அப்படியென்றால் இவன் மன்னரை கொல்லப் போகிறான் போலிருக்கிறதே என்று எல்லோரும் வெடவெடத்து போனார்கள். விறகு வெட்டி தொடர்ந்தான். நீங்கள் நினைப்பது போல நான் மன்னரையும் கொல்ல விரும்பவில்லை. அவர் அழிக்கும் பொன் பொருளையும் நான் விரும்பவில்லை. நான் விரும்பியது எதுவோ அது கிடைத்துவிட்டது. தான் செய்த தவறு குறித்து மன்னர் மிகவும் மனம் வருந்த வேண்டும் என்று விரும்பினேன். அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலுக்கு தியாகம் செய்ய துணிந்து விட்டார். அது ஒன்றே எனக்கு போதும். மன்னரை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும். நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டால் என் மகனின் உயிருக்கு நான் விலை பேசியது போல் ஆகிவிடும். மன்னர் தான் செய்தது தவறுக்கு உளப்பூர்வமாக மனம் வருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது. எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறி மனைவியை அழைத்து கொண்டு தான் வந்த வழியே போய்விட்டான் விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இவ்வளவு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனார்கள் அனைவரும்.
அந்த மன்னன் தான் மக்கள். மக்கள் செய்யும் பாவங்கள் தான் அந்த கொலை. அந்த விறகு வெட்டிதான் இறைவனாகிய நான். இப்போது புரிகிறதா எப்படிப்பட்ட மனதுடன் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று? ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் அதை இன்று பலர் செய்வதுதான் வேடிக்கை. பரிகாரம் என்றால் ஒரு உபாயம், அவ்வளவுதான். அது இறுதியானது அல்ல. மக்கள் செய்யும் பரிகாரங்களை எல்லாம் இறைவனாகிய நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. மக்கள் எந்திரத்தனமாக செய்யும் எந்த பரிகாரமும் பலன் தராது. எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் சரி, எத்தனை லட்சங்களுக்கு திருப்பணிகள் செய்தாலும் சரி, செய்த பாவத்திற்கு மனம் திருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டாலொழிய மக்கள் செய்யும் பாவ மன்னிப்பாகிய பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்காது என்று நாராயணன் கருடாழ்வாரிடம் சொன்னார். அதனால் இந்த மன்னன் எப்படி தான் செய்த தவறுக்கான தீர்ப்பை விறகு வெட்டிக்கிட்டேயே விட்டுட்டாரோ, அதே போல நாம பரிகாரத்தை செஞ்சுட்டு அதற்கான பலன் என்ன கொடுக்கணுமோ அதை இறைவன்கிட்டையே ஒப்படைச்சிடுவோம். அவர் பார்த்து நம்மளுடைய பரிகாரங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு எப்போ எதை தரணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அது மாதிரி நம்ம பரிகாரத்தை செய்வோம். அதற்குரிய பலன் எப்போ தருவாருங்கிறது இறைவனுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.